நேற்றுக்கு தஞ்சாவூரில் ஒரு கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இடையில ஒரு நபர் வந்துட்டார். அவரை கட்சிக்காரங்க வெளியே போக சொன்னாங்க. அவர் கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போய் கேட்கும்போது போலீஸ்காரரையே கை நீட்டி அந்த அவர் அடிச்சிட்டார். இப்போ என்ன நியூஸ்னா, அந்த போலீஸ்காரர் அடித்த அந்த ஆளுக்காக எல்லாரும் சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற கட்சிக்காரங்களுக்கும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு. அதுக்கு இடையூறு பண்ண ஆளை தம்பி சும்மா கலைஞ்சி போப்பான்னு சொன்னவருக்கும் போலீஸ்காரன் தான் பாதுகாப்பு. எதுக்கு எடுத்தாலும் போலீஸ்காரங்களை குறை சொல்லிட்டு இடையில வரவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னைக்கு காவல்துறை இல்லைன்னா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காது. இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு காவல்துறை போலீஸ்காரங்களும் பிடிக்காது. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க தலையிடுவாங்க. ரோட்டில் போனால் மடக்குவாங்க, வண்டி பிடிச்சி கேஸ் இருக்கா அது இருக்கான்னு கேட்பாங்க, ஆர்சிபி இருக்கான்னு கேட்பாங்க, நம்ம சந்தேக கேஸில் பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஏன்னா அது அவங்களுடைய வேலை. அவங்க அப்படி பாதுகாப்பு பண்ண வச்சு தான் நாமெல்லாம் ஃப்ரீயாக சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போய் வரோம். நம்ம போவது இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா தங்கச்சி பாட்டின்னு எல்லாரையும் அனுப்புகிறோம். போலீஸ்காரங்க காவல்துறை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ துறையில் கவர்மெண்ட்டில் வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. காவல்துறை சேர்ந்தவங்க ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதம் கிடையாது, ஒரு நாள் போலீஸ்காரங்க காவல்துறை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வேலை நிறுத்தம் செஞ்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டில் எதுவும் இருக்காது, நாமளே இருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. உங்கள் ஊரில் ஒரு திருவிழாவா, அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு பேர் பர்மிஷன் கிடையாது, உங்கள் பாதுகாப்பு. உடனே அங்கே ஒரு 10 போலீஸ் அனுப்புவாங்க. அங்கே எவனாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ்காரங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரச்சனை பண்ணுறவங்க போலீஸ்காரங்களை பார்த்து காவல்துறை பார்த்துட்டு போயிடுவான். உங்கள் ஊரில் ஏதாவது விசேஷம் நல்லது கெட்டது எது நடந்தாலும் காவல்துறை இருந்தால் தான் நடக்கும், இல்லை நடக்க முடியாது. இது மாதிரி தான் இருக்கிற சூழ்நிலை. ஆனால் பிரச்சனையை கலப்பிட்டு கடைசியாக யாருக்கு சப்போர்ட்னா காவல்துறைக்கு சப்போர்ட்னு இது வரைக்கும் ஒருத்தரும் சொன்னதே கிடையாது. அந்த கட்சியோட ஆர்ப்பாட்டம் நடக்குது, அதுக்கு தான் பந்தோபஸ்துக்கு காவல்துறை வந்திருப்பாங்க. அந்த இடத்துல குறுக்கால ஒருத்தர் வந்தால் அதில் ஒரு பிரச்சனை வரும். தேவையில்லாமல் கைகளை போகிறோம். அப்போ ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, ஏன் மண்டை போட்டுருவான். அப்பவும் போலீஸ்காரங்க குறை சொல்லுவாங்க. அப்பவும் அவங்க யாரும் சாகக்கூடாது, பப்ளிக் எதுவும் கெடுதல் நடக்கக்கூடாதுங்கிறதால தான் அந்த நபரை அப்புறப்படுத்த ட்ரை பண்ணாங்க. அவரையே அந்த காவல்துறை அதிக எஸ்ஐ நினைக்கிறேன், அவரையே கை நீட்டி அடிச்சுட்டாங்க. அந்த நபர் அடிச்சிட்டார். இது தப்பு தானே? போன் சொன்னா போக வேண்டியதானே? அங்கே நடந்து இல்லாமல் சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உண்மையிலேயே இந்த லாஜிக்கே புரியல எனக்கு. என்னைக்குமே காவல்துறை இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் நிம்மதியாக தூங்க முடியாது. நாம தோணும் நம்ம வீட்டில் குடும்ப பெண்கள் அண்ணன் தங்கச்சி யாரும் இன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் சுற்றுறாங்க ரோட்டில். முன்னாடிலாம் பெண்களை நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8, 9 மணிக்கெல்லாம் வில்லேஜில் 7 மணிக்கெல்லாம் வீட்டில் படுத்துருவாங்க. டவுனில் 9, 10 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. இப்போ 1 மணி ஆனாலும் 1 மணிக்கு ஜோடியாக டீ குடிக்க வராங்க. உண்மை, 1 மணிக்கு டீ குடிக்க வராங்க, ரோட்டுக்கு மெயின் கடைக்கு வர்றாங்க லேடிஸ்லாம். அதுக்கு என்ன தைரியம்? அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? கவர்மெண்ட்ல இருந்த வேலை பார்க்குற இந்த காவல்துறை சேர்ந்தவங்களுடைய தைரியம் தான் 1 மணிக்கு தன்னந்தனியாக வர்றாங்க. போலீஸ்காரங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. தயவுசெய்து காவல்துறை நம்ம மதிப்போம், காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே சாத்தியம் கிடையாது.